ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஐசி பேங்க்கில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஐசிஐசி பேங்க்கில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க, எவ்வளோ டென்யூர், எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத A to Z வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ நேற்று வீடியோவில் ஐசிஐசி பேங்க்கில் இருக்கிற FD, அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸை என்னென்ன டென்யூர்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி ஒரு பர்டிகுலருக்கான, அதாவது 15 மந்த்துக்கான ஒரு ஸ்பெஷல் FD பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் கேரண்டி ரிட்டர்ன்ஸ் இருக்கும். இந்த ஸ்கீமில் உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது 15 மந்தில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டே முடிஞ்சிருந்தனால இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஸோ 15 மந்த் கழிச்சு உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு, உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டு, ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் கேபிட்டல் ப்ரொடக்ஷன்ஸும் இருக்கிறதுனால பயப்படாமல் இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமில் எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் நம்ம, அதாவது எவ்வளோ அமௌண்ட் வந்து குறைஞ்சபட்சமாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஸோ அதிகபட்சமாக அமௌண்ட்டை எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மினிமம் இந்த ஸ்கீம்லேருந்து நீங்கள் ஸ்கீமில் இதில் ஜாயின் பண்ணணும், இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ 10,000 இருந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 2 கோடிக்குள்ளே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். ஸோ அதை ரீச் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் இதுக்கான பேசிக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ இதுக்கப்புறம் இதில் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மந்த்லியோ அல்லது 3 மந்த் ஒன்ஸோ, அதுக்கப்புறம் 6 மந்த் ஒன்ஸோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. ஸோ குறைஞ்சபட்சமான அமௌண்ட் வந்து 10 lakhs அப்படின்றதுனால ஸோ நீங்கள் 10 lakhs கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற போல தான் உங்களோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இருக்கும். ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஒரு லம்பான அமௌண்ட்டை நீங்கள் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான லாபம் கிடைக்கும். இந்த ஸ்கீமை பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம், அல்லது நியர்பையாக இருக்கிற உங்களுடைய பேங்க் மூலமாகவும் நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை எப்படி மந்த்லி வேணுமா, அல்லது டென்யூர் முடிகிற டைமில் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வேணுமா, அல்லது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, அல்லது 6 மந்த் ஒன்ஸ் உங்களுக்கு வேணுமா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து நீங்கள் வந்து இதில் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று ஜென்ரல் சிட்டிசனு, அதுக்கப்புறம் சீனியர் சிட்டிசன். ஸோ ஜென்ரல் சிட்டிசனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6.70% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள விட, அதாவது 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக தான் இதில் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதிலே நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு மந்த்தாக நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ எந்தெந்த மந்த்து எவ்வளோ இப்போ நீங்கள் இதில் 15 மந்த் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.70% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7.20% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இதில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த இதில் வந்து இது வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம டென்யூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 15 மந்த். ஸோ 15 மந்த் அப்படின்றது 1 இயர் 3 மந்த் வரைக்கும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கான பிரின்சிபல் அமௌண்ட்டும், ஸோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஸோ எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத ஒரு சின்ன கால்குலேஷன்ஸ் மூலமாக நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம், அல்லது அவங்களுடைய ஐசிஐசி வெப்சைட்லேயே ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமுடைய கால்குலேட்டர் அப்படின்னு போட்டாலே அவங்களுடைய அஃபிஷியல் வெப்பேஜ்லேயே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ குறைஞ்சபட்ச அமௌண்ட்டு இதில் வந்து 10 lakhs அப்படின்றதுனால ஸோ நீங்கள் 10 lakhs கொடுத்து இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 10 lakhs பொறுத்தீங்கன்னா இதில் வந்து 1 year 3 month அப்படின்ற டென்யூரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே உங்களுக்கு ஜென்ரல் சிட்டிசன், சீனியர் சிட்டிசன். ஜென்ரல் சிட்டிசனாக இருக்கவங்க ஜென்ரல் சிட்டிசனாக 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஜென்ரல் சிட்டிசன், 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சீனியர் சிட்டிசன். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டென்யூர், அதுக்கப்புறம் 1 year, ஸோ 1 year 3 months. ஸோ இப்போ நம்ம பார்க்கறது 15 மந்த் அப்படின்றதுனால 1 year ப்ளஸ் அதுக்கப்புறம் 3 month வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 10,000க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னா ஸோ 993 rupees வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுவே வந்து நீங்கள் ஒரு 3,40,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டுமே உங்களுக்கு வந்து 1,57,000 rupees வந்து கிடைக்கும். ஸோ இதேமாரி நீங்கள் 1 by 1ஆகவே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துக்கலாம். அதாவது இப்போ நம்ம ஒரு 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 5 lakhs அப்படின்றத என்டர் பண்ணால் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 46,649 rupees வந்து கிடைக்கும். ஸோ டோட்டலாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 5 lakhs, அதில் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு
46,649 rupees. அதுவும் பார்த்தீங்கன்னா 15 மந்த்தில், அதாவது 1 year 3 month கழிச்சு உங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். ஸோ இதுவே மாரி நீங்கள் வந்து ஒரு 7 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, ஒரு 10 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துட்டா, ஸோ அதுக்கேற்ற போல் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை இதில் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது 10,000 ரூபாயிலிருந்து 2 கோடிக்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் என்டர் பண்ணி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வரும் அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அந்த இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 month கழிச்சு அந்த டென்யூர் முடிகிற டைமில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும் ஐசிஐசி பேங்க்கில். நெக்ஸ்ட்டு அந்த ஐசிஐசி பேங்க்கில் அதுக்கப்புறமா நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு இல்லை அப்படின்னா ஒரு நியூ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.